வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு அல்லது சிகரெட் பேண்ட்டு ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட அளவு வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணுன்றவங்க. இப்போ இதில் பேண்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு, அளவு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு, பேண்ட்டோட ஹைட் வந்து 36 இன்ச்சு. நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ இந்த 36 இன்ச்சில் இதுக்கு மேலே இடுப்பில் எலாஸ்டிக் வச்சு தைப்போம்ல, அதுக்காக மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 36 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கோடு போடுறேன். இங்கே மேலே எலாஸ்டிக்காக 2 இன்ச் வைக்கிறேன். எலாஸ்டிக் வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற எலாஸ்டிக் வைக்கிறேன், அதனால் 2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம இந்த கிராச் அளவு வந்து கண்டுபிடிக்கலாம். கிராச் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட சீட் அகலம் இருக்குல்ல, சீட் அகலம் வந்து 42. இப்போ நான் எடுக்கிற பேண்ட்டுக்கு அதை வந்து 42வை 4ஆல் டிவைட் பண்ணணும். கிராச் அளவு எடுக்கிறதுக்கு நம்ம சீட் அளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். சீட் அளவு வந்து 42 இன்ச்சு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டே காட்டினேன் இல்லை ஃபோட்டோ, அதை எடுத்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். சீட் அளவு 42, 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 10.5 இன்ச் வருது. அந்த 10 கூட எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக வந்து 1 இன்ச்சு சேர்க்கலாம். ப்ளஸ் அது கூட தையலுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் துணி இருக்கும்ல, அதுக்காக ஒரு 1 இன்ச்சு சேர்க்கலாம். சேர்த்து மொத்தம் 12.5 வருது. அந்த 12.5ல் 1.5 இன்ச் வந்து இந்த இடுப்பு மடித்து தைக்கிறோம்ல பட்டி, அதுக்காக 1.5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போது மீதி இருக்கிறது வந்து 11 இன்ச் இருக்குது. அப்போ அந்த 11 இன்ச்சு தான் வந்து நமக்கு கிராச் அளவு. அப்போ அந்த 11 இன்ச்சை நம்ம இந்த கோடு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, ஹைட் 36ன்னு மார்க் பண்ணுமே, அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். 11 இன்ச்சு. இப்போது இந்த சீட் அகலம் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சீட் அகலம் வந்து நம்ம சீட்டோட டோட்டல் அகலம் வந்து 42. அந்த 42 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 14 வருது. அந்த 14 வந்து இந்த இடத்துல வைக்கலாம். 14 இந்த இடத்துல வச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். நான் மேலேருந்து கிராச் அளவு இங்கே மார்க் பண்ணேன், அது கரெக்டாக அந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து 14 இன்ச்சு சீட்டோட அகலம் வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 14. அந்த 14 இங்கே வச்சு அதிலிருந்து 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கோடு போட்டுக்கலாம். அதாவது கிராச் அளவு எடுக்கிறோம்ல, அந்த கோடு போட்டுக்கலாம். இப்போது 14 இன்ச்சு, அந்த 14ல் பாதி 7, இந்த இடத்துல 7 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இங்கே கீழே
இதுக்கு கீழே இருக்கிற அளவு எவ்வளோன்னு பார்ப்போம். 25 இருக்குது. அந்த 25ல் பாதி 12. இந்த 12லிருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். 12 இங்கே வருது, 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது இங்கே இருந்து சென்டராக இந்த சென்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த சென்டர் வச்சு கோடு போட்டுக்கலாம். கீழே வரைக்குமே அது மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இது 7 இன்ச் வருது. இந்த இடத்துலையும் 7 இன்ச்சு. இப்போ இங்கேயும் 7 இன்ச் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த 7 இன்ச் வருதில்ல, அது அப்படியே இங்கே இந்த சென்டருக்கு பாதி இந்த சைடும் பாதி அந்த சைடுமா எடுக்கலாம். 7 இன்ச்சில் பாதி 3 வருது. 3 இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே 3 இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் இருந்து லைட்டாக அப்படியே வளைவாக கொண்டுட்டு வரலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி சேர்த்துடலாம். அதே மாதிரி இங்கிருந்தும் கொண்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல லைட்டாக வளைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வளைவாக போடுங்க, ரொம்ப டீப்பாக வளைச்சி போட வேணாம். இந்த மாதிரி லைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம இந்த பேண்ட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் இதில் இந்த மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ண போகிறேன். இதில் 2 பார்ட்டுக்கும் தனித்தனியாக நான் மடித்து போட்டிருக்கேன். அதனால் இதில் மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. இப்போ பேக் சைடுக்கு வந்து நம்ம என்ன அளவு எடுப்போம் அப்படின்னா, பேக் சைடுக்கு வந்து இந்த இடத்துலலாம் இதே அளவு தான் வரும். இப்போ இங்கே மட்டும் இந்த சைடு மட்டும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நேராக இது மாதிரி கோடு போட்டு அதே நேருக்கே கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போது மேலே என்ன பண்ணுறோன்னா, இந்த மேல் பகுதியில் வந்து இதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மட்டும் ஹைட் வைக்கிறேன். இங்கேருந்து இப்படி சரிவாக கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துலலாம் அதே அளவு தான் வரும். இங்கே மட்டும்தான் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி சரிவாக கோடு போட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல மடிப்பு பாகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடையில கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேண்ட் வந்து சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் நான் நிறைய அளவுகள்லாம் சொல்லலை, கம்மியான அளவு தான் சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு, இது ரெண்டும் பேக் பார்ட்டு. இப்போ அப்படியே 2 ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கிராச் அளவு கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிராச் அளவை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு 2ஐயும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பேக் பார்ட் இருக்குல்ல, அந்த பேக் பார்ட்டோட அந்த கிராச் அளவு வந்து அதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது 2ஐயும் தனித்தனியாக அட்டாச் பண்ணிட்டோம். அதாவது பேக் பார்ட் 2ஐயும் தனியாக கிராச் அளவை ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் கிராச் அளவை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது ஃப்ரண்ட் பார்ட்டு இது மேலே எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இந்த பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சு இப்போது இந்த சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாக்கெட்லாம் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக தைக்கிறத பற்றி தான் நான் இப்போது சிம்பிளாக ஈஸியாக தைக்கிறது தான் நான் இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே பாக்கெட்லாம் வச்சு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அது மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போது இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லா இடத்தையுமே 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போது இந்த கிராச் அளவு 2ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு. சைடு பக்கம் 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இடையில 2 பீஸையும்
கீழே இருந்து ஜாயின் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இந்த கால் பகுதியிலேருந்து இப்படியே தைச்சு அடுத்த கால் பகுதியில் போய் முடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த கால் பகுதியில் வந்து அகலம் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப அகலம் வச்சு போட மாட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து எனக்கு இந்த பேண்ட்டுக்கு வந்து 12 இன்ச் அகலம் போதும் அப்படின்னாங்க மொத்த சுற்றளவு. அப்படின்னா நான் இப்போ இதில் பாதி 6 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த அளவு வச்சு நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து எல்லா பக்கமும் ஓவர்லாக் போட்டுட்டேன். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க, பிரிஞ்சிடாத அளவுக்கு. இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இனிமேல் காலோட கீழ்ப்பகுதியும் இடுப்பு பகுதியும் தான் நம்ம தைக்கணும். இப்போ காலோட கீழ்ப்பகுதியில் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம்ல 2 இன்ச் விட்டுருக்கோம், அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மடித்து தைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ரவுண்டாக அடிச்சுட்டு மடித்து தைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவும் திரும்ப ஒரு மடிப்பு 1 இன்ச் அளவுலையும் வச்சு நான் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடுமே கால் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது நம்ம இடுப்பு தவிர மற்ற எல்லா இடமுமே தைச்சாச்சு. இப்போ இடுப்பில் வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறமா மடித்து தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கு அது மாதிரியே நான் தைச்சி காட்டுறேன். லைட்டாக ஒரு அரை இன்ச் அல்லது 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது மார்க் பண்ணிக்கொள்ள அந்த மீதி 1/2 இன்ச்சுக்கிட்ட அங்கே மடித்து தைச்சிருக்கோம்.
இந்த மீதி 1.5 இன்ச்சை இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இப்படி மடித்து அப்படியே ரவுண்டில் தைச்சிட்டு வரும்போது கடைசியில் வந்து இங்கே வரைக்கும் முடிக்காமல் ஒரு 2 இன்ச்சு கேப்லேயே நிப்பாட்டிடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நிப்பாட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் எலாஸ்டிக்கை வந்து நம்ம எப்படி நுழைக்கிறதுன்னு பார்க்கலாம். எலாஸ்டிக் வந்து நமக்கு எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா, நம்மளோட சீட் சைஸ் இருக்குல்ல, நம்மளோட சீட் சைஸில் 4ல் 3 பங்கு வைக்கணும். நம்மளோட சீட்டு அகலம் இருக்குல்ல, சுற்றளவு, அதாவது முழு சுற்றளவு. இப்போது 40 இன்ச்சு முழு சுற்றளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து 30 இன்ச்சு நம்ம எலாஸ்டிக் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி 4ல் 3 பங்கு அளவு நம்ம வச்சுக்கணும். இப்போது நான் இந்த எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இந்த மாதிரி பின் போட்டு இப்படி ஒரு சைட்லேருந்து உள்ளர நுழைக்கலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்ள நுழைத்தி வரும்போது அந்த சைடு வரத்துக்குள்ளே இங்கே ஸ்டார்டிங்கில் உள்ள பக்கம் வந்து உள்ளர போயிடாமல் சேர்த்து வச்சு ஒரு பின்னை போட்டுட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை உள்ளே நுழைத்துங்க. இப்போ இந்த மாதிரி வெளியில் எடுத்தாச்சு. எலாஸ்டிக் வந்து எங்கேயும் பிறண்டு வராமல் கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக அதே ஷேப்பில் வச்சுட்டு பின்னை கழட்டிட்டு இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒரு 2-3 தையல் அப்படியே ரஃப் அடிச்சு விட்டுறலாம். அதில் துணியில் சேர்த்து தைச்சிடாமல் எலாஸ்டிக்கை மட்டும் 2 ஓரத்தையும் சேர்த்து வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ இதை உள்ளர விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல தைக்காமல் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்த தைச்சிடலாம். இப்போ இந்த சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக
இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து அப்படியே பிரண்டுக்காமல் திருப்பிக்காமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல இப்படி குறுக்க வந்து இந்த துணியோட சேர்த்து எலாஸ்டிக் மேலே அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல தையல் போட்டுக்கலாம். அதுதான் நம்ம இப்போ ஸ்ட்ரைட் பேண்ட்டு தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன உங்களுக்கு புரியலைன்னாலும் டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.